ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் சொல்றாங்க, நான் விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறேன். நான் கோயில்லே கதியா இருக்கேன். ஆனாலும் கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறாரு. எனக்கு தான் துன்பம் வருது. எனக்கு தான் கஷ்டம் வருது. கடவுளை கும்பிடவே இல்ல. ஆனா பாருங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன குறை? சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்கள தான் நம்ம தண்டிக்க முடியும். பக்கத்துல அடுத்த வீட்டு பிள்ளைங்கள நம்ம தண்டிக்க முடியாது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா வளரணும்னு சொன்னா, நம்ம பிள்ளை தவறு செய்யும் போதா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளை தவறு செய்றது நமக்கு தான் தெரியும். அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறு நமக்கு தெரியும். நம்ம செய்யக்கூடிய தவறு நமக்கு தெரியாது. இது போல தான் நம்மள கடவுள் பக்குவப்படுத்துறாரு. நம்ம பிள்ளைய முதல்ல தண்டிப்போம். அப்படித்தானே? ஒரு குழந்தை ஒரு தவறு செய்யும்போது ஓடி போய் ஒரு அடியை குடுத்துருவோம். திட்டுறோம். எல்லாமே நம் உரிமையோட செய்றது. அதனால அப்ப நம்மள நமக்கு சோதனையை தந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அவரு நம்மள ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம். நம்மள ஆட்கொண்டால் மட்டுமே ஒழிய இல்லாம நமக்கு துன்பங்கள் வராது. பயங்கர துன்பம் வரும். ஐயோ, ஓடி ஓடி சாமி கும்பிடுறேன், கடவுளுக்கு நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அச்சா பூச்சான்னு என்னெல்லாமோ நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் நம்மளை பக்குவப்படுத்துறாரு, நம்மளை ஆட்கொண்டிருக்காரு, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஊரில் எத்தனை பேரோ இருக்காங்க, நமக்கு ஏன் அந்த துன்பத்தை தந்திருக்காரு? எவ்வளோ பேரோ இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். அது வேற. சிலவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும். சிலவங்களுக்கு வெளியே சொல்லலாம். 10 பேர் பார்க்கறதுக்கு தெரியக்கூடிய கஷ்டமா இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். இருந்தாலும் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அவர் அவ்வளோ கஷ்டத்தை தர்றாரு. நம்ம தாய் தகப்பன் சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்துக்களை நமக்கு தரும்போது நம்ம பிறந்த உடனே தர்றாங்க இல்லைல்ல. அது வளர்ந்து நம்ம பிள்ளை பக்குவப்பட்டிருக்கு. நம்ம சம்பாதிச்ச பொருட்களை நம்ம பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கும்போது இதை பத்திரமா பாதுகாத்துக்கிடும், இனி நம்ம பிள்ளைங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தர்றாங்க. நம்ம வளர்ந்துட்டோம், 18 வயசு வந்தாச்சு, இனி நம்ம பிள்ளை கையில் தூக்கி கொடுத்துருவோம், அப்படி யாராவது தர்றாங்களா? இல்லையே. ஒரு பக்குவ நிலை அடைந்த பிறகுதான் நம்ம தாய் தந்தை சம்பாதிச்ச சொத்துக்களையே தரும்போது மற்ற கடவுளுடைய அன்பு என்பது பக்குவப்படாமல் நமக்கு கிடைக்குமா? பிறந்த உடனே அவருடைய அன்பை நமக்கு தர்றதுக்கு நம்ம என்ன திருநேன சம்பந்தரா? இல்லையே. இல்லை இல்லையா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம முதல்ல பக்குவம் அடையணும். நம்ம உள்ளிப்படக்கூடிய நேரம் அந்த வலியை எல்லாம் தாங்கக்கூடிய கல் மட்டும்தான் கோயிலில் சிலையாக நிற்கும். உளிப்பட்டோன்னு உடஞ்சி போச்சுன்னா அந்த உடஞ்ச கல்லை கொண்டு நம்ம கோயிலில் சாமியாக கும்பிடுறோமா? இல்லை. அந்த வலிகைகளை எல்லாம் செதுக்க செதுக்க சகிச்சு தாங்கி நிற்கக்கூடிய சிலை மட்டும்தான் கோயிலில் விக்கிரகமாக நிற்கும். நம்ம அதை தான் வழிபடுறோம். அதுபோல் ஒரு மனிதன் எவ்வளவு வாழ்க்கையில் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அவன் உயர்நிலையை அடையும் போது தான் அவனுடைய செல்வாக்கு மிக உயரத்தில் இருக்கும். இல்லாமல் ஒருத்தரை ஏமாற்றி பொழைச்சி ஏமாத்துறது அந்த இது 4 பேர் குறைதான் சொல்லுவாங்க. அவன் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கான் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படணுமே தவிர ஒருத்தங்களை ஏமாற்றி பிழைக்கிறது கிடையாது. அது மாதிரி தான் நம்ம ஒரு பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் சேர்க்குறோம். இந்த குழந்தைகளுக்கு என்ட்ரன்ஸ் வச்சு தான் ஸ்கூலில் எடுக்கிறாங்க. வேலைக்கு போகிறோம், இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. சும்மா போனோன்னா நீ வந்துட்டா உனக்கு நான் வேலையை தர்றேன் அப்படின்னு சொல்லு. நமக்கு கல்வி தகுதி, நம்மளுடைய ஆக்டிவிட்டி, நம்ம எல்லாம் எப்படி இருக்குது நம்மளை தான் சோதிப்பாங்க. இவன் இந்த வேலையை கொடுத்தா இவன் செய்யக்கு தகுதியானவன் தான், அதனால் தைரியமாக நமக்கு இந்த வேலையை நம்ம இவனுக்கு இந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வேலையை நமக்கு தர்றாங்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கடவுள் நம்ம இப்போ பாருங்கள், ஒரு அடி எடுத்து நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இறைவன் நம்ம தேடி 10 அடி வருவார். அதுக்கு நம்ம பக்குவப்பட்டிருக்கணும். நம்மளை நிறைய சோதனை தருவார். இந்த சோதனைகளை எல்லாம் எவ்வளவு சோதனைகள் நீ கொடுத்தாலும், இறைவா எவ்வளவு சோதனை எவ்வளவு கொடுத்தாலும் நான் இதை தாங்குவேன், உன்னுடைய திருவடியை பெற்றிய இந்த கை விடவே விடாது அப்படின்னு சொல்லி நீ மனசோட அவ்வளவு ஒரு வைராக்கியத்தோட எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் உன்னுடைய திருவடிகளை பற்றிய கையை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிடிவாதத்தில் இருக்கும்போது அவர் தானாக இறங்கி நம்மளை கைவிட மாட்டார். எவ்வளவு சோதனை தந்தாலும் ஒரு கையை கொடுத்து கண்டிப்பாக நம்மளை தூக்கிடுவார். இக்கட்டான நிலை வரும்போது நம்மளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நம்மளை தூக்கி விட தான் செய்வார். ஆனால் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே எவ்வளவோ கொடுப்பாரு. ஆனால் ஒரு கஷ்டம் நீ வரக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அவர் கைவிட்டுருவார். கை கொடுத்து தூக்க மாட்டார்.
நம்ம அப்படி இல்லை. கஷ்டப்படுறவங்கள எந்த ஒரு ரூபத்திலனாலும், நம்ம எவ்வளவு துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் கண்டிப்பாக அவர் கை கொடுத்து தூக்கிடுவார். அதனால் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பக்திங்கிறது போன உடனே நம்ம ஒரு ரூபாய்க்கு கற்பூரமும் ஒரு 10 ரூபாய்க்கு மாலை வாங்கி கொடுத்த உடனே நம்மளுக்கு உடனே அவர் தூக்கி தரக்கூடிய பொருள் அல்ல. அது தெருவில் கிடைக்கக்கூடிய கத்தரிக்காய் மாங்காய் இல்லை. அது உள்ளார்த்தமான அந்த உள்ளன்போட உணர்வோடு நம்ம அவருடைய திருவடியை பற்றணும். அப்போ தான் அது கிடைக்கும், சும்மா ஒன்றும் கிடைக்காது. அதனால் இறைவன் ஒவ்வொருவரையும் எப்படி ஆட்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத இந்த குங்குலியக்கலைய நாயனார் இவரை எவ்விதமாக ஆட்கொண்டிருக்காரு, இவருக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்துருக்காரு, இதை நம்ம பார்ப்போம். குங்குலியக்கலைய நாயனார் காவிரி நதியால் வளம் பெருகும் சோழ நாட்டில் காலனி காலால் உதைத்த கங்காதர கடவுள் கோயில் கொண்டிருக்கும் ஊர் திருக்கடவூராகும். அங்கு சிறப்புடைய வேதியர்கள் பலர் வாழ்கிறார்கள். அங்குள்ள வயல்களிலெல்லாம் சென்னர் பயிர்கள் செழிப்பாக நிறைந்திருக்கும். வரப்புகளிலெல்லாம் சங்கு முத்துகள் நிறைந்திருக்கும். நீர்நிலைகளிலெல்லாம் கழுநீர் மலர் கூட்டங்கள் மகிழ்ந்தாடும். கமுகச் சோலைகளிலெல்லாம் மேகங்கள் முட்டி நிற்கும். நன்னறி செயல்களெல்லாம் அங்கு தொழில்களாகும். மருத பண்ணைகள் தோறும் பள்ளி பெண்கள் விசாலமான கண்களுடன் கூடி நின்று ஆடிப்பாடும் இனிய ஓசை நெஞ்சை அள்ளும். வேத சடங்குகள் நிகழும் இடங்களிலெல்லாம் அந்தன வேதியர்கள் சாமவேத கானம் கேட்கும். தடாகங்கள் எருமைகள் படிந்து தம் மடியிலுள்ள பாலை சொரிவதால் தடாகத்து கயல் மீன்கள் அங்கு இங்குமாய் பாய்ந்து தாமரை பூக்களும் பால் மணம் வீசி அசைந்து ஆடிக்கொண்டிருக்கும். வானோங்கிய வேள்வி சாலைகளில் பக்கமாக ஒதுங்கும் மேகங்களும் அவை பொழியும் நீரும் யாக சாலையிலிருந்து எழும்பும் புகையால் மனம் கமலும். இத்தகைய வளமிக்க திருக்கடவூரிலே குங்குலியக்கலைய நாயனார் என்று ஒருவர் இருந்தார். அவர் மார்பில் முன்னூல் அணிந்த ஓர் அந்தணர். செஞ்சடை சிவபெருமானின் திருவடிகளை நாள்தோறும் வணங்குபவர். சிந்தையிலே சிவனையே வைத்து நெஞ்சு உருகி அன்பு பெருகி நிற்கும் சிவனடியார். நல்லொழுக்கம் நிறைந்த உத்தமர். மார்க்கண்டேய முனிவருக்காக யமனை தமது திருக்காலால் உதித்தருளிய அமிர்தகடேஸ்வரர் ஆகிய சிவபெருமானுக்கு திருக்கோவிலிலே நாள்தோறும் நறுமணமிக்க குங்குலிய தூபம் இடுவதுதான் இவருடைய திருத்தொண்டு ஆகும். அதனால் அவரை குங்குலிய கலையர் என்றே எல்லோரும் அழைத்து வந்தனர். இத்தகைய திருத்தொண்டை கலையனார் செய்து வரும்போது ஆண்டவனின் திருவருள் சோதனையால் அவருக்கு வறுமை வந்து சேர்ந்தது. ஆயினும் அவர் முன்பு போலவே ஆண்டவனுக்கு குங்குலிய தூபமிடும் திருத்தொண்டை தவறாமல் நடத்தி வந்தார். அவருடைய வறுமை மேலும் மேலும் அதிகரித்தது. அவர் தம்முடைய நஞ்சை நிலங்களை விற்றார், பொருட்களை எல்லாம் விற்றார். அவருடைய செல்வம் செல்வாக்கு அனைத்துமே அழிந்துவிட்டன. அவருக்கு நேர்ந்த வறுமையின் கொடுமைக்கு ஓர் அளவும் இல்லை. உண்ண ஒரு கவள உணவிற்கு கூட வழியும் இல்லாமல் குங்குலிய கலையனாரும் அவருடைய மனைவி மக்களும் உற்றாரும் 2 நாட்கள் முழு பட்டினி கிடக்க நேரிட்டது. பசியால் கிறங்கி பரிதவிக்கும் மைந்தரையும் பெருகி நிற்கும் சுற்றத்தாரையும் பார்த்து பார்த்து அவரது அன்பு மனைவி மனம் நைந்து கலையனாரை அழைத்து மங்களம் பொருந்திய தன் தாலியையே கழற்றி அவர் கையில் கொடுத்து தாலியை விற்று நெல் வாங்கி வாரும் என்று கூறினாள். கலையனார் அந்த தாலியை எடுத்துக்கொண்டு நெல் வாங்குவதற்காக கடைத்தெருவு வழியாக சென்றார். அப்போது வணிகன் ஒருவன் குங்குலிய பொதியொன்றை சுமந்து கொண்டு அவருக்கு எதிரே வந்தான். அதை பார்த்த கலையனார் இது என்ன பொதி என்று கேட்டார். அதற்கு அந்த வணிகன் குங்குலிய பொதி என்றார். உடனே கலையனாரின் முகம் மலர்ந்தது. செஞ்சடை பெருமான் பூஜைக்கு ஏற்ற நறுமணம் பொருந்திய குங்குலியம் இது என்றால் நான் பெரும் பேற்றை இன்றே பெறுவேன். இதை வாங்கி செல்வதை விட நல்ல பேறு வேறு உண்டோ என்று பொங்கி எழும் விருப்பம் மிக கொண்டு, ஐயா, நான் உமக்கு பொன் தருகிறேன், நீர் அந்த குங்குலிய பொதியை எனக்கு கொடும் என்றார். நீர் எனக்கு எவ்வளவு பொன் கொடுப்பீர் என்று வணிகன் கேட்டான். உடனே கலையனார் தம் கையில் இருந்த பொன் தாலியை வணிகனிடம் கொடுத்தார். அவன் அதை ஏற்றுக்கொண்டு குங்குலிய பொதியை அவரிடம் கொடுத்தான். அதனால் கலையனார் மனமெல்லாம் நிறைந்த மகிழ்ச்சி கொண்டு ஒரு கணமும் தாமதித்து நில்லாமல் விரைந்து சென்று வீரட்டான திருக்கோயிலை அடைந்தார். அங்கு எம்பெருமானுக்கு வழிபாட்டிற்கு உரிய பொருட்களை வைத்திருக்கும் பண்டக சாலையிலே எல்லா குங்குலியத்தையும் சேமித்து வைத்தார். பிறகு தம் மனைவி மக்களின் பசி, தம் வறுமை
துன்பம் எல்லாவற்றையும் அவர் மறந்து சிவத்தொண்டில் பேரன்பு பொங்க சிவபிரானின் திருவடிகளை போற்றி தொழுது கொண்டு குங்குலிய பணிபுரியும் சிவசிந்தையும் சிவனார் திருக்கோவிலிலே தங்கியிருந்தார். அன்றிரவு கலையனாரின் வீட்டின் அவருடைய மனைவியாரும் மக்களும் சுற்றத்தாரும் பசியின் மிகுதியால் வருந்தி மிகவும் வாடி களைத்து அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். அப்போது இறைவனின் திருவருளால் குபேரன் தன் பெரும் செல்வத்தை பூமிக்கு கொண்டு வந்து நிறைத்து கலையனாரின் வீடு முழுவதும் பொற்குவியல் நெற்குவியலும் பிற வளங்களுமாக ஏராளமான செல்வத்தை நிரப்பி வைத்தான். கலையனாரின் மனைவியாரது கனவில் சிவபெருமான் தோன்றி வீட்டில் செல்வம் நிறைந்துள்ளதை உணர்த்தி அருளினார். உடனே அந்த அம்மையார் உறக்கம் நீங்கி விரைந்தெழுந்து தன் கனவில் கண்ட பல வகை செல்வங்கள் உண்மையிலேயே தம் வீட்டில் குவிந்திருப்பதைக் கண்டு சிந்தனை செய்யலானார். வீடு முழுவதும் பொன்னும் நெல்லும் அரிசியும் நிறைந்திருப்பது சிவபெருமானின் திருவருளினால்தான் என்று அந்த அம்மையார் நினைத்து இரு கரம் கூப்பி இறைவனை வணங்கி துதித்து தம் கணவருக்கு உணவு சமைப்பதற்காக சமையலறைக்கு சென்றார். குங்குலிய கலையனாரோ இறைவனின் திருக்கோயிலிலே திருத்தொண்டு செய்து கொண்டே இருந்தார். சிந்தையெல்லாம் சிவமயமாக நெகிழும் அன்புடனே அவர் வீற்றிருந்தார். காலனை காலால் உதைத்த காலனார் அக்கலையனாருக்கு தம் திருவருளை உணர்த்த விரும்பினார். அதனால் கலையனார் அறியும்படியாக ஓர் அசரீரி வாக்கு எழுந்தது. கலையா, நீ மிகவும் பசித்திருக்கிறாய். உன்னுடைய வீட்டுக்கு சென்று பாலுடன் கலந்த இனிய சோற்றை உண்டு பசி துன்பத்தை ஒழிப்பாயாக என்று இறைவனே அசரீரி வாக்கால் உணர்த்தினார். அந்த அருள் வாக்கை கலையனார் கேட்டார். இறைவனின் திருவருள் கட்டளையை மறுத்து வீட்டுக்கு போகாமல் கோவிலிலே தங்கியிருக்க அஞ்சினார். அதனால் அவர் தம் தலை மீது இரு கை வைத்து கூப்பி கும்பிட்டபடியே சங்கரனாரின் கோயிலை விட்டு புறப்பட்டு மாட வீதியிலுள்ள தம் மனையை அடைந்தார். வீட்டினுள் புகுந்தார். அங்கே பெரிய நிதி குவியல்களோடு மற்றைய செல்வங்களெல்லாம் நிறைந்திருப்பதைக் கண்டார். உடனே அவர் வியப்புற்று வில் போன்ற நெற்றியுள்ள தம் மனைவியை நோக்கி இந்த செல்வங்களெல்லாம் எவ்வாறு உண்டாயின என்று கேட்டார். நீலகண்டரான சிவபெருமான் திருவருள் செல்வம் இவையெல்லாம் என்று கட்டிலம் மனைவியார் கூறினார். அங்கு குவிந்திருக்கும் பெரு செல்வத்தின் வளமை சிறப்பையெல்லாம் குங்குலிய கலையனார் பார்த்து பார்த்து என்னையும் ஆட்கொள்ள எந்த எம்பெருமான் திருவருள் இருந்த வண்ணம்தான் என்ன என்று வியந்து போற்றி இறைவனை கைகூப்பி தொழுதார். மகாலட்சுமி போன்ற அவருடைய மனைவியார் தம் கணவருக்கு அமது படைக்க பரிகலத்தை சுத்தம் செய்தார். தம் கணவரை மற்ற சிவனடியார்களுடன் இருத்தி விதிப்படி தூப தீபம் ஏற்றி பூஜித்து இனிமையான அன்னம் பரிமாறி அவர்களுக்கு திருவமுது செய்வித்தார். அதை அருந்தி அந்தன வேதியரான கலையனார் அளவில்லாத இன்பத்தில் ஆழ்ந்தார். ஊர்தோறும் பிச்சை எடுத்து வாழும் பிச்சாடரான சிவபிரானின் திருவருளினால் உலகில் நிறைந்த செல்வத்தை குங்குலிய கலையனார் பெற்று மகிழ்ந்தார். நல்ல அன்னம், செழுமையான காய்கறிகள், தயிர், நெய், பால் முதலியனவற்றோடு பேரன்போடும் சிவனடியார்களுக்கு விருந்திட்டு உதவி புரிந்து குணத்தில் மேம்பட்டு குங்குலிய கலையனார் வழக்கம்போல் தம் திருத்தொண்டை குறைவர செய்து வந்தார். குங்குலிய கலையனார் இவ்வாறு வாழ்ந்து வரும் காலத்தில் திருப்பனந்தாள் என்னும் ஊரில் ஒரு பெண்மணியின் பூஜையை முன்னிட்டு சிவபெருமான் தம் திருமேனியை சிறிது சாய்த்ததால் சிவலிங்க திருவுருவம் சிறிது சாய்ந்திருந்தது. சோழ மன்னன் அந்த சாய்வை போக்கி சிவலிங்கத்தை நேராக நிறுத்தி வைத்து கும்பிட வேண்டும் என்று ஆர்வம் பொங்கி பெரிதும் விரும்பினான். அதற்காக அவன் தன் யானைகளையும் சேனைகளையும் பூட்டி சிவலிங்கத்தை இழுப்பித்து எம்பிரானின் திருவுருவத்தை நிமிர்த்துவதற்காக முயற்சி செய்தான். சிவலிங்கத்தை சேனைகளும் யானைகளும் இழைத்து விழுந்தனவே தவிர சிவலிங்கத்தின் திருவுருவம் சிறிதும் நிமிராமல் முன்பு போலவே சாய்ந்து நின்றது. இதனால் சோழ மன்னன் நீங்காத கவலையுடன் இரவும் பகலுமாக மனம் வருந்தி கொண்டிருந்தான். சோழ மன்னனின் கவலையை பற்றி குங்குலிய கலையனார் கேள்விப்பட்டார். சிவலிங்கத்தை நேராக நிமிர்த்தி வழிபட விரும்பும் திருப்பணியில் சோழ மன்னன் ஈடுபட்டதை கேள்விப்பட்டதும் கலையனாரும் அம்மன்னன் மீது விருப்பமுற்று சடையப்பரை தரிசிக்கவும் விரும்பி திருக்கடவூர் பெருமானை வணங்கிவிட்டு முக்தி வளர்க்கும் அந்தணர் வாழும் திருப்பனந்தாளை வந்தடைந்தார். சோழ மன்னன் வருத்தம் அடைந்திருப்பதையும் யானை சேனைகள் கூடி இழுத்தும் சிவலிங்கத்தை நேரே நிமிர்த்த முடியாமல் இளைத்து கீழே விழுந்து எழுந்திருக்க மாட்டாமல் கிடக்கும் நிலைமையையும் கலையனார் பார்த்து
அவரும் மனதில் வருத்தம் கொண்டார். சிவலிங்கத்தை நிமிர்த்த முயலும் திருப்பணியில் நானும் ஈடுபட்டு யானை சேனைகள் போல் நானும் இளைத்து எய்த்தும் பேறுபெற வேண்டும் என்று கலையனார் தீர்மானித்தார். பிறகு சிவபெருமானின் திருமேனியில் பூங்கச்சோடு பிணைத்த வலிமையான கயிற்றை தம் கழுத்தில் கட்டிக்கொண்டு கலையனார் இழுத்தார். இறைவனோடு ஒன்றிய அவரது அன்பு கயிற்றுக்கும் சிவலிங்கம் அசையாது நிற்குமோ? கலையனாரின் மனதில் எழுந்த அன்பின் ஒருமைப்பாட்டைக் கண்ட திருப்பனந்தாள் அண்ணலார் தம் சாய்வு நீங்கி நிமிர்ந்தார். சிவலிங்கம் நிமிர்ந்து விட்டது. அதைக் கண்ட தேவர்கள் மகிழ்ந்து துதித்து ஆரவாரத்துடன் மலர் மாறிப் பொழிந்தனர். வாடி வறண்ட கானகம் மழை பொழிய பெற்று கழிப்பது போல் சேனைகளும் யானைகளும் மகிழ்ச்சி அடைந்து எழுந்தன. சோழ மன்னன் கைகூப்பி கும்பிட்டு குங்குலிய கலையனாரின் திருவடிகளில் தலை வைத்து வணங்கி, நாயனாரே, சிவலிங்கத்தை நேராக நிமிர வைத்து எம்பெருமானாகிய சடையப்பரின் செந்நிலையை நான் தரிசிக்கும்படி செய்தீர். திருமாலும் அறியாத எம்பெருமானின் திருவடி மலர்களை நேரில் காண வல்லர்கள் சிவனடியார்களே அன்றி வேறு யார்தான் உண்டு என்று மெய்த்தொண்டரை புகழ்ந்து துதித்தான். பிறகு அத்திருக்கோவிலில் திருப்பணிகள் முதலான பலவற்றையும் செய்து முடித்துவிட்டு வெண்கொற்ற குடை மன்னன் தன் நகருக்கு போய் சேர்ந்தான். அரசன் சென்ற பிறகு கலையனார் சில நாட்கள் அத்தலத்திலே தங்கியிருந்து அம்பலத்தில் ஆடும் ஆண்டவனின் மலரடிகளை வணங்கி வழிபட்டுவிட்டு பிறகு தம்முடைய திருக்கடவூருக்கு வந்து சேர்ந்தார். வழக்கம் போல தமது திருத்தொண்டையும் குங்குலிய திருப்பணியையும் செய்து வந்தார். அந்த காலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகளும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருக்கடவூருக்கு எழுந்தருளினார்கள். குங்குலிய கலையனார் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்று வணங்கி தம் மனைக்கு அழைத்துச் சென்றார். எல்லையற்ற அன்பில் சிறந்தவர்களாகிய அவர்களுக்கு ஏற்றவாறு கலையனார் தம் மனையில் அறுசுவை விருந்து படைத்தார். சமயக் குறவர்களான அவர்களது அன்பையும் கொன்றை மலர் மாலை அணிந்த சிவபெருமானது திருவருளையும் பெற்றார். இவ்வாறு குங்குலிய கலையநாயனார் சிவனாருக்கும் சிவனடியார்களுக்கும் பற்பல திருப்பணிகளை மேற்கொண்டு பெரு வேட்கையோடு செய்து மனம் ஒருமுகப்பட்டு சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார். அரிசி வாங்குவதற்காக மனைவி கொடுத்த மங்கள தாலியையும் விற்று குங்குலிய பொதி வாங்கி திருத்தொண்டு புரிந்த இந்த நாயனாரை வாழ்த்தி வணங்கிவிட்டு நாமும் அவருடைய திருவருளை வேண்டி நிற்போம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.